நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட ராம தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் 24 மணி நேரம்தான். அந்த 24 மணி நேரத்தை எப்படி பங்கீடு செய்கிறோம், எப்படி திட்டமிட்டு வேலைகளை செய்கிறோங்கிறதுல தான் இருக்குது நமது வெற்றி. நம்ம உடம்பு இருக்கே, இயற்கையாகவே நேரம் தவறாமல் சில வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. அதற்கு நாமளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நமது உள்ளுறுப்புகள் என்ன செய்கிறது, எப்போது எப்படி செய்கிறது, எது செய்கிறது என்பது நம்மை படைத்த அந்த இறைவனுக்கே வெளிச்சம். அப்படி ஒரு மர்மமாக இருந்தது இப்போ வெளியே தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு. இது அறிவியல் வளர்ச்சியால் ஏற்பட்டது. அதாவது கால கடிகாரம் இயங்குவது போல உயிரியல் கடிகாரம் என்ற ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சுக்கணும். பயாலாஜிக்கல் கிளாக்ங்கிறாங்க. அது என்ன பயாலாஜிக்கல் கிளாக், உயிரியல் கடிகாரம்? திருப்புரம்பியம் ராம தியாகராஜன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நுரையீரலுக்கான நேரம். அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது, இறந்த செல்களை வெளியேற்றுகிறது, தன்னை பாதுகாத்து கொள்ள துடிக்கிறது. இதற்கு ஒத்துழைக்க நாம இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து தியானம், மூச்சு பயிற்சி செய்தால் முழு ஆரோக்கியம் பெறலாம். காலை 5 மணி முதல் 7 மணி வரை பெருங்குடலின் நேரம். இந்த நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்காம உணவு கழிவுகளை வெளியேற்ற நாமும் முயற்சிக்க வேணும். காலை 7 மணி முதல் 9 மணி வரை வயிற்றுக்கான நேரம். உண்ணும் உணவை ஜீரணிக்க அமிலங்களும் நொதிகளும் சுரக்கும் நேரம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக காலை உணவை சாப்பிட்டுடணும். சாப்பிடலன்னா அமிலமும் நொதிகளும் அசிடிட்டி உண்டு பண்ணி பல சிரமங்களை ஏற்படுத்தும். காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை மண்ணீரல் நேரமாம். காலை உணவை ஜீரணம் செய்து சத்துக்களை பிரித்தனுப்பும் நேரம். முற்பகல் 11 மணியிலிருந்து 1 மணி வரை இதயத்துக்கான நேரம். உடலின் நீர் சத்துக்கள் குறையாமல் பார்த்துக்கணும். அதிக மன அழுத்தம், கோபம் போன்றவற்றை தவிர்க்கணும். பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை மதிய உணவு நேரம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் சாப்பிட்டுடணும். நல்லா மென்று அரைத்து ருசித்து ரசித்து சாப்பிடணும். பிற்பகல் 3 மணியிலிருந்து 5 மணி வரை சிறுநீரகத்திற்கான நேரம். சிறுநீரகத்தில் கழிவுகள் தேங்கக்கூடாது, எப்படியாவது வெளியேற்றிடணும். மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை கழிவுகளை வெளியேற்றும் நேரம். இந்த நேரத்தில் நடைப்பயணம், உடற்பயிற்சி, அதிக வேலை செய்வது போன்றவற்றை கடைபிடித்து உடலில் உள்ள நீர் கழிவுகள் வெளியேற மாதிரி பார்த்துக்கணும். ராம தியாகராஜன் ஐயா, இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரை இதயத்திற்கான நேரம். மறுபடியும் இரவு உணவை 7 மணிக்கு முன்பாக சாப்பிட்டுடணும்னு சொல்கிறாங்க. எங்கே 7 மணிக்கு முன்னால் சாப்பிட்றோம்? இதயத்திற்கு மேலே பாதுகாப்பாக இருக்கும் பெரிகார்டியம் என்னும் மேற்பகுதி தன்னிடம் உள்ள கழிவுகளை, அழுக்குகளை வெளியேற்றும் நேரம். இரவு 9 மணி முதல் 11 மணி வரை பித்தப்பை நேரம். பித்த நீர் சுரந்து செரிமானம் நடைபெறும் நேரம். இரவு 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை லிவர் நேரம். இந்த நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம் அவசியம். அப்படி தூங்காமல் விழித்திருந்தால் ஃபேட்டி லிவர், ஹார்ட் அட்டாக், ஹார்மோன் இம்பேலன்ஸ் போன்ற பிரச்சனைகள் வரும். ஆகவே எல்லாரும் இந்த உயிரியல் கடிகாரத்தை பின்பற்றணும். பின்பற்றினால் நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இடையில சத்துள்ள உணவு, பழங்கள், கீரைகள், சிறுதானியங்கள், பயறு வகைகளை எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியாததில்ல, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.